ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாள் உங்களை சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் இந்த மாதத்துல வாக்கு பண்ணினார், நான் மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று ஆண்டு வாக்கு பண்ணினார். அந்த வாக்குத்தத்தின்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளோடு கூட எப்படி பயணம் செய்ய விரும்புகிறார், எந்தெந்த காரியத்தை நம்மளோடு கூட இருக்க விரும்புகிறார். ஒருவேளை இந்த நாளில ஆண்டவர் நம்மளோடு கூட இருக்க விரும்புகிற காரியம் என்ன? நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன், உன்னை கைவிடவும் மாட்டேன், எதை குறித்து நீ பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன்னு சொன்ன ஆண்டவர், முதலாவதாக ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய நம்மளோடு கூட இருக்க முதல் காரியம் என்ன அப்படின்னா, மோசே இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தின பொழுது மோசே மரித்து விட்டார். யோசுவா இந்த இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி வழிநடத்துவது, எப்படி கானானுக்குள்ள பிரவேசிக்க கொண்டு போவது என்று சொல்லி அங்கலாய்த்த பொழுது, மக்களை குறித்து ஒரு பயத்தோடு வேதனையோடு ஜனங்களை எப்படி கானானுக்குள்ள கொண்டு போக வேண்டுமே, அவனுடைய வாக்கு நிறைவேற்றப்பட வேண்டுமே என்று சொல்லி இது எப்படி நிறைவேற்றுவது என்று பயந்து போன நிலைமையில ஆண்டு வாக்கு பண்ணுகிறார். ஜோசுவாவே, நீ பயப்படாத, நான் மோசையோடு கூடுந்து போல் நான் உன்னோடு கூட இருப்பேன்னு சொல்லி. இதை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு சகோதரனை சகோதரியே, இயேசு முதலாவது நம்மளோடு கூட இருக்க காரணம் என்ன தெரியுமா? மற்றவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவோடைய அன்பை நம்ம தெரிவிக்கணும், மற்றவர்களுக்கு நற்செய்தியை நம்ம கூறணும். அந்த கானானுக்குள்ள பிரவேசிக்க சென்றது போல நம்ம பரலோக ராஜ்யத்துக்குள்ள ஆத்துமாக்களை கொண்டு வருவதற்காக, ஆத்துமாக்களை பரலோகத்துல சேர்ப்பதற்காக நம்ம எந்த ஒரு கலக்கமும் இல்லாம, எந்த ஒரு பயம் இல்லாம இந்த நற்செய்தியை அறிவிப்பதற்கு, மக்களுக்கு சொல்லுவதற்கு நம்ம ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்கணும். அதுல ஆண்டவர் நம்மளோடு கூட இருப்பேன்னு ஆண்டு வாக்கு பண்ணுகிறார். நீ மற்றவர்களுக்கு என்னை பத்தி சொல்றியா, நான் உன் கூட இருப்பேன், நீ தைரியமா நீ சொல்லு. மற்றவர்களுக்காக நீ ஜெபிக்க போறியா, நீ தைரியமா ஜெபம் பண்ணு, நான் உன் கூட இருக்கிறேன், உன் ஜெபத்துக்கு நான் பதில் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லித்தான் ஆண்டு வாக்கு பண்ண. நான் உன்னோடு கூட இருப்பேன், என் அன்பு மகளே நான் உன்னோடு கூட இருப்பேன், நீ சுவிசேஷத்தை அறிவிக்க நீ தைரியமா நில்லு, நீ எதை குறிச்சு நீ சோர்ந்து போகாத, சட்டங்களை குறிச்சு அல்லது வருகிற போராட்டங்களை குறித்து நீ சோர்ந்து போகாத, நான் உன் கூட இருக்கிறேன். நீ ஜனங்களை பரலோக பக்கம் கொண்டு வரணும், பரலோக ராஜ்யத்துக்கு நீ கொண்டு வரணும். இந்த நற்செய்தி அறிவிக்க ஆண்டவனோடு கூட இருக்கிறார். இன்றைக்கு நம்ம ஆண்டு சொல்லி அர்ப்பணிக்கலாமா? ஆண்டவரே, நான் மற்றவர்களுக்கு உன் அன்பை நான் தெரிவிப்பேன், நற்செய்தி நான் சொல்லுவேன்னு சொல்லி ஆண்டு சுமதனைக்கு ஒப்பு கொடுக்கலாமா? பரிசுத்தமும் நல்ல பிதாவே, நீ எங்களோடு கூட இருக்கிற முதல் காரியம் நற்செய்தி அறிவிப்பதற்காக எங்களோடு கூட இருக்கிறீங்கப்பா. நாங்கள் மற்றவர்களுக்கு நற்செய்தி அறிவிக்க, பரலோக ராஜ்யத்துக்குள்ள ஆத்துமாக்களை கொண்டு வர எங்களுக்கு உதவி செய்வீராக. இன்னைக்கு இந்த வார்த்தைக்கு நேரம் எங்களை தாழ்த்துறோம், நட்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.